भैया खड़े हैं अंदर से गाड़ी बड़ी नहीं निकल எவ்வளோ நாள் காஞ்சி போய் அதாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம் நண்பர்களே, எப்போதும் பரபரப்பாக இயங்குகிற சென்னை பிராட்வேல இருக்கிற என்எஸ்ஏ போஸ் ரோடு தான் இது. இந்த என்எஸ்ஏ போஸ் ரோடில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு தோசை கடைக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஆமாங்க, சீனாபாய் டிஃபன் சென்டர் தான் அந்த கடை. முதல் முறையாக இந்த கடையை தேடி வந்த எனக்கு இதுதான் சீனாபாய் தோசை கடைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொருத்தர் இங்கேருந்து இன்னொரு 150 அடி போனீங்கன்னா அங்கே ஒரு தோசை கடை இருக்கும். அதுதாங்க சீனாபாய் தோசை கடைனாரு. பார்க்கறதுக்கு ஒரு பழமையான லுக்கில் இந்த தோசை கடை இருக்குது. அங்கே இருக்கிற தோசை மாஸ்டர் நம்ம கை அகலத்துக்கு சைஸில் ஊத்தாப்பும் சுட சுட போட்டுட்டு இருந்தாரு. கூடவே ஒரு பாத்திரத்தில் தட்டையும் வச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனை பார்த்துட்டு டெம்ட் ஆகி நானுமே எனக்கு ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணேன். இவங்க கொடுக்குற டிஃபன் ஐட்டங்களுக்கு இவங்க ரெண்டு சட்னி தாங்க தராங்க. சாம்பார்லாம் இது தர்றது கிடையாது. ஒன்று பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினாலாம் போட்டு அரைச்சிருக்கிற சட்னி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் செஞ்சிருக்கிற சட்னி. இந்த இடத்துல ஊத்தாப்பத்தை தவிர பொடி இட்லியும் தராங்க. நாங்கள் முதல்ல ஆனியன் ஊத்தாப்பத்தை ட்ரை பண்ணோம். சைடில் இன்னொரு பிளேட்டில் பொடி இட்லியும் வாங்கி சாப்பிட்டோம். ஊத்தாப்பம் சும்மா முறுமுறுன்னு இருந்ததுங்க. நிறைய பொடியெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி அட்டகாசமாக கொடுத்துருக்குறாங்க. 5 பொடி இட்லியும் ஒரு ஊத்தாப்பமும் ஜஸ்ட் 70 ருபீஸ் தாங்க. பணத்தை பே பண்ணிட்டு அடுத்து இருக்கிற இன்னொரு சீனாபாய் கடைக்கு போனோம். இங்கிருந்து ஒரு 150 அடியில் அங்கே சீனாபாய் கடை இருக்குங்க. அதுதாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இன்னொரு சீனாபாய் கடை. நம்ம முன்ன போன இடம் சீனாபாய் டிஃபன் சென்டர்னா இங்கே வந்து சீனாபாய் தோசை சென்டர் போட்டிருக்கிறாங்க. 1971 இந்த இடத்துல இந்த கடை இயங்குறதா போட்டிருக்கிறாங்க. முன்ன பார்த்து சீனாபாய் கடையை விட இந்த கடை கொஞ்சம் மாடர்ன் அவுட்ல இருக்கு. நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை சர்வ் பண்றாங்க. இங்க அடிஷனலா தேங்காய் சட்னி தராங்க, அதே புதினா சட்னி தராங்க, தக்காளி சட்னி தராங்க, சாம்பாரும் கொடுக்குறாங்க. தோசை கல்லு சூடாகணும்னு சொன்னதுனால நாங்க கொஞ்ச நேரம் ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏற்கனவே இட்லியும் ஆனியன் ஊத்தாப்பும் சாப்பிட்டதுனால நாங்க இங்க ஒரு மசாலா தோசையும் ஷேஷ்வான் தோசையும் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். முதல்ல அவங்க ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா ஷேஷ்வான் தோசை. இந்த கடைக்கு 53 வயசானாலும் கடை வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னாக தோசை வெரைட்டிஸாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே சாக்லேட் தோசை, நட்டலா தோசைன்ட்டு விதவிதமான தோசைஸ் இருக்குது. நிறைய இளைஞர்கள் வெரைட்டி புது விதமான தோசைகளை கேட்கறதுனால இவங்க வெரைட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஷேஷ்வான் தோசையில் அவர் பன்னீரை தாங்க அப்படி பால் மாதிரி புழிஞ்சு ஊற்றி இருக்கிறாரு. விதவிதமான பவுடர், விதவிதமான சட்னி ஐட்டங்கள்லாம் மேலே கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த காலத்துலலாம் தோசைனா வெறும் ஜஸ்ட் பேப்பர் உருட்டின மாதிரி இருக்கும். இப்போ வந்து தோசைனால அதுக்குள்ள கலவையாக என்னென்னத்தையும் கலந்து தர அளவுக்கு ஆயிடுச்சுங்க வெரைட்டிஸ். போட்ட ஐட்டங்கள்லாம் பத்தாதுன்ட்டு தோசை முருகலாகும் போது மேலே வந்து சீஸையும் தூவனா இருப்பாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, காலத்தின் கோலங்க இதெல்லாம். ஒரு தோசையாக சாப்பிடாம இன்றைக்கு இருக்கிற இளைஞர் கூட்டம் எத்தனை விதமான பொடி ஐட்டங்களை போட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள். ஆர்டர் கொடுத்தது நான் தாங்க, ஆனால் இந்த தோசையை நான் சாப்பிட போகிறது இல்லைங்க. எங்கள் வீட்டு இளைஞர்கள் தான் சாப்பிட போகிறாங்க. நான் சேஃபாக எனக்கு ஒரு மசாலா தோசையை ஆர்டர் பண்ணி ஒரு மூளையாக உட்காந்து சாப்பிட்டேங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக அந்த மசாலா தோசை இருந்ததுங்க. ஷேஷ்வான் தோசையும் ரொம்ப சூப்பராக இருந்தது சொன்னாங்க. ஆனால் நமக்கெல்லாம் அது கொஞ்சம் அலர்ஜினால அந்த பக்கம் போலிங்க. இதில் வந்து இன்னும் கொடுமை என்னென்னா சாக்லேட் தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிட்றான்னு போது தான் அதெல்லாம் ஜீரணிக்கவே நம்மளால் முடியல. எது எப்படியோங்க, சென்னையின் ஐகானிக் பிளேஸான என்எஸ்ஏ போஸ் ரோடில் இருக்கிற இந்த 2 ஃபேமஸ் தோசை கடையை சீனாபாய் தோசை கடையில் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டாச்சு. புரட்டாசி மாதத்தில் நம்ம விசிட் பண்ணுற 2வது வெஜிடேரியன் ஷாப்புங்க இதெல்லாமே. நிறைய இடங்களில் புதுசாக தேடி போய் சாப்பிட்லான்ட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் வெஜிடேரியன் ஐட்டங்களை சாப்பிடணும்னு பிளான் பண்ணதுனால ஒன்றா தேடி போய் இனி வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next episode.